என்கிட்ட ஒரு கிளையண்ட் ஒருத்தங்க. ஓகே. அ பெண் தான். அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு அவங்க வேலை செய்ற இடத்துல, அவங்க கூடயே சக ஒரு ஊழியர் ஒருத்தர், அதாவது ஒரு ம். எம்ப்ளாயி ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருந்தாரு ஃபோன்ல. ம். வேலை செய்ற இடத்துலயும் தொந்தரவு, வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து அது பாவம் எவ்வளோதான் அவங்களும் தாக்கு பிடிப்பாங்க. ரொம்ப தொந்தரவா இருக்கு சார். ஆனா ம். அதுக்காக நான் ஹார்ஷாவும் சொல்ல முடியாது. நாளைக்கு ஏன்னா ம். இந்த வேலைய நான் காப்பாத்திக்கணும். ஓகே. ஒருத்தர நோகடிச்சு என்னால இது பண்ண முடியாது. சரி ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு, உங்க செல்ஃபோன்ல ம். இது என் குருநாதர் எனக்கு குடுத்தது. ம். அத நான் அப்படியே அவங்களுக்கு குடுத்தேன். உங்க செல்ஃபோன்ல இப்ப அவரோட பேர் ரமேஷ் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ம். ம். யாரையும் குறிப்பிடல. அந்த ரமேஷ்ங்கிற வார்த்தைய நீங்க ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அவரோட பேர போட்டு. அது கூட ஒரு ஹெச்ஏயோ, ஒரு ஈயோ ஏதோ இஷ்டத்துக்கு ஒரு 4, 5 லெட்டர் சேர்த்து போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டேன். ம். மறுநாள்லருந்து அவர்ட்ட இருந்து கால் வராது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னேன். இது இது எப்படி சார்? இது ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா வந்து ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி. ஓடாது தான். ஓடாது தானா இந்த சார்? விஷயத்துல ஓடாது தான். ஓகே. உண்மையிலேயே அவர்கிட்ட இருந்து எந்த கால்ஸும் இப்ப இல்ல. நம்பர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குங்கிறீங்க. லெட்டர்ஸ்க்குன்னு ஒரு நிச்சயமா. பவரு. அந்த டோட்டல் ஆல்டர் பண்ணும்போது, ம். நம்ம கிட்ட அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவ்வளதான். அவரு வேற யாருக்காவது ஃபோன் பண்ணட்டும், என்னமோ பேசட்டும், வைக்கட்டும். ஓகே. இவங்களுக்கு அது வந்து இவங்கள சேவ் பண்ண மாரி தான் அது. ம். சரி. இது இந்த 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 விஷயம் சொன்ன ரிசர்ச் சக்ஸஸா ஃபெயிலியரான்னு பார்க்கணும்ல. ஆமா. திருப்பி பழைய பேரே வச்சு பாருங்கம்மா அப்டின்னேன். ம். வச்ச உடனே திருப்பி கால் வருது. அடடா! ஆ. திருப்பி எடுத்து பாருங்கன்னு. ஸோ ஓகே. இது என்னன்னா, இது என்ன சொல்ல வருது அப்டின்னா, அப்புறம் ஒருத்தர போய் நம்ம எதுவும் கடிக்க வேணாம். ம். எதுவும் நம்ம கடிஞ்சிக்கவே வேணாம். அவங்கள போய் எதுக்கு எங்கள்ட்ட பேசுறீங்க, வைக்கிறீங்கன்னு. நீங்க உங்க செல்ஃபோன்லயே இத நீங்க செஞ்சு பாருங்களேன், இந்த ஆல்ட்ரேஷன. அப்படி வேலை செய்யும். அப்படியா சார்? அ சரி இது நல்லா இருக்கே சார். பொதுவா இப்போ வந்து நீங்க சொன்ன பர்ட்டிகுலரான ஒரு பேருக்கு சொன்னீங்க சார். இதோடைய இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு டிப்ஸா சொல்லுங்க சார். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படின்னா அவங்களுடைய பேர இதா மாத்திக்கோங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட பிரச்சனைகளுக்கே வரமாட்டாங்க அப்படின்னா, என்னவா மாத்திட்டா பிரச்சனை முதல்ல வராது சார்? வீட்டுக்குள்ள இப்போ ம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போய்க்கிட்டே இருக்கு ம். அப்படின்னா, அந்த மனைவி பேர நீங்க எப்படியும் உங்க செல்ஃபோன்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அது ஒரு நல்லதனமா சில பேரு ம். மனைவி பேரையே என்னென்னமோ போட்டு ஸ்டோர் பண்ணி டென்ஷன், டிப்ரஷன். என்னென்னமோ சுனாமி என்னென்னமோ போட்டு அவங்களால என்னென்னலாம் முடியுமோ ஹிட்லரு என்னென்னமோ போட்டு அதெல்லாம் செய்ய வேண்டான்றேன். ம். ஒரு நீங்க நல்லதனமா அத அப்ரோச் பண்ணும்போது ஒருவேள அவங்க கோவப்படுறாங்கன்னே வச்சுக்குருவோம். ம். அந்த கோவம் இறங்கும் இல்லையா? நம்ம பாசிட்டிவா நம்ம முயற்சிகள நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். உறுதியா நடக்கும். ம்.